வச்சிருக்க எங்கடா வச்சிருக்க எங்கடா வச்சிருக்க எங்கடா வச்சிருக்க என் பிள்ளைய எங்கடா வச்சிருக்க காப்பாத்துனே எப்படி கிடந்தா அடைச்சு அவனை காட்டி அவனை பணமா ஆக்கிட்டாங்க இல்லடா. ஐயோ அக்கா அக்கா அவனை காமிதா அக்கா அவனை காமிதா அவனை காப்பாத்ததால தான் ஜிஹெச் கூட்டிட்டு வருவோம். அவனை காப்பாத்ததால தான் கூட்டிட்டு வருவோம். இங்க ஏத்தா கூட்டிட்டு வந்த நேற்று ஃபுல்லா தேடுனானே நேற்று காலையில இருந்து தேடுறானே காணாமே என் சாமிய காணாமே என் அழகா காணாமே என் தங்கத்தை காணாமே 33 வயசுல செத்து போயிட்டா பாவி. இங்கிட்டு ஓடி காப்பாத்துறேன் அங்கிட்டு ஓடி காப்பாத்துறேன்டா எப்படா அவனைய விட்டுட்டு இருப்பேன். எங்க அண்ணனுக்கும் அவ பொண்டாட்டிக்கும் 4-5 மாசமாவே வேற ஒருத்தனோட பேசுறான்னு சொல்லி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் எதுவுமே ஆதாரபூர்வமா தெரியல, அவனை கேட்டுக்கிருவான் கண்டிச்சுக்கிருவான்னு சொல்லிட்டு நான் அவனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன். பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே வர சொல்லி பொங்கல் அன்னைக்கு நைட்டே கொண்டு விட்டாங்க. நைட்டு 9 மணிக்கே கொண்டு விட்டாங்க. சரவணாவும் சதீஷ் இருந்தேன் 2 பேர் இருந்தேன் பேசி வச்சு கொண்டு விட்டாங்க. அவளை கண்டதுக்காண்டி காரணம் திவ்யாவோட பேசினவ சரவணாங்கிறவனோட பேசி 2 பேரும் சேர்ந்துத என் அண்ணனை கொண்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இறந்தவர் வந்து என் மச்சனண்ணே, அவர் வந்து அவர் வீட்டுக்காரம்மா 3 பேர் சேர்ந்து இது காலி பண்ணிட்டாங்கண்ணே. அந்த ஆதாரம் ஃபுல்லாக இருக்குண்ணே. அவங்க வந்து 3 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷமா போய் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆதாரம் அனுப்பி வர சொல்லி சரக்கு வாங்கி கொடுத்து சரக்கு அடிச்சு ஊருக்குள்ளே தள்ளி விட்டாங்கண்ணே. அது சதீஷ் சரவணா அவங்க வீட்டுக்காரம்மா பேர் 3 பேர் தானே காரணம். இவங்க 3 பேர் தான் இப்படி பண்ணதுண்ணே. அதுக்கு எல்லா ஆதாரமும் செல்லில் இருக்குண்ணே. செல்லு வந்து சதீஷ் தானே கொடுத்தாரு கையில், செல்லு கொடுத்தது. அவங்க 3 பேர் தான் காரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.